ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே அவுட் சைடு வந்து ரஃபிங் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் 2D ஹை ஸ்பீட் 2D டைனாமிக் மில்லை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் காப்பி ஆஃப்டர். ஸோ இந்த மூவ் இன்செர்ட் ஆரோவில் டவுன் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இது ஜியோமெட்ரி வந்து செயின் ரீசெலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரிமூவ் செலக்டட் மெஷினிங் செயின்ஸ், அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவாய்டன்ஸ் ரீஜன்ஸ் ரெண்டுமே நான் டீசெலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மெஷினிங் ரீஜியன் செலக்ட் பண்ணும்போது இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக அந்த ஒரு செயினை செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம ஸ்டாக் மெட்டீரியல் தானே அது. ஓகே கொடுங்க. அடுத்தது அவாய்டன்ஸ் ரீஜியன்ஸில் என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த செயினை பிடிக்கிறாங்க. ஸோ வந்து கிளைம் கட்டு தான். ஓகே, இப்போ வந்து நம்ம பேராமீட்டர்ஸில் போவோம். ஸோ பேராமீட்டர்ஸில் நம்ம போனீங்கன்னா டூல் நமக்கு அந்த சேம் டூலை யூஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டூல்ஸுக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லை, இதில் இதுக்குவே தனியாக ஒரு டூல்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. அது எதுக்கு, எந்த மாதிரி டூல்ஸ்னால் அது வந்து சேட்டர் ஃப்ரீ, அது ஒரு இன்னொரு டைப் எண்டு மில்லு, சேட்டர் ஃப்ரீ எஸ்கார் எண்டு மில் அப்படி சொல்கிற மாதிரி ஒன்று. அது காமிக்கிறவங்கள என்னோடய ஃபோட்டோஸ் ஒரே நிமிஷம். ஸோ இதுதான் அந்த எண்டு மில்லினோட பேஜ் அவங்க கொடுத்துருக்குறது, இஸ்கார். ஸோ சேட்டர் ஃப்ரீ எண்டு மில் தான், அப்படி தான் அதுக்கு நெய்ம் வந்து. பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூட்டில் ரிசஸ் எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மெட்டீரியல் நல்லா ரிமூவ் ஆகணும், அதுக்காக தான் அந்த அவ்வளோ டீப் கட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளூட்லேயும் ரேடியஸு கூட இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் ஆக்சுவலி. அது வந்து நம்ம செட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நம்ம மாஸ்டர் கேமில் எப்படின்னா இந்த செலக்டட் லைப்ரரி டூல்ஸ் அப்படி சொல்லி கிளிக் பண்ணும்போது இங்கே வந்துடுது இல்லை. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும். ஸோ அதில் இந்த இடத்துல இருக்கும் இஸ்கார்னு சொல்லிட்டு, நமக்கு நம்ம இதில் அது இல்லை, அது வந்து லைசன்ஸ் ஆப்ஷனில் வரனது வந்து. ஸோ நமக்கு அது இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனோட ஃபோட்டோஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கிறது. எப்படி வரணும்னா இங்கே இருப்பாங்க, மீதி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லை, இஸ்கார் சேட்டர் ஃப்ரீ அலுமினியம் இன்ச் எண்டு மில் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதில் இன்னும் ரெண்டு, அது எப்படின்னா அது நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அது சேட்டர் ஃப்ரீ இஸ்கார் அந்த டயமீட்டரோட சேர்த்து. ஸோ இதில் நம்ம இஸ்கார் ஹெச்இஎம், அதாவது ஹைலி எஃபிஷியன்ட் மில்லிங், அதுதான் இந்த ஹெச்இஎம்னோட வேல்யூ. ஹெச்இஎம் ஃபேக்டர் வந்து 2.5 கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதை வந்து 1 கொடுத்தா தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக மீதி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம அது வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ சேட்டர் ஃப்ரீ எண்டு மில் சொன்னால் அப்படி தான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த எண்டு மில்லே யூஸ் பண்ண போகிறாங்க. கட் பேராமீட்டர்ஸில் போனீங்கன்னா இந்த அப்ரோச் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வெளியே நம்ம பார்க்கும்போது எப்படின்னா இந்த டைரெக்டாக கொண்டு வந்து இந்த எட்ஜில் இடிக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, அப்ரோச் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டயமீட்டரோட ஹாஃப் வச்சுக்கோங்க. ஹாஃப் இல்லைன்னா அதுக்கு ஒரு 6.5, ஒரு 0.5 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதெல்லாம் மேசிட்டிஸ் இப்படி வச்சுக்கோங்க. 0.2 ஸ்டோக் இந்த ஃப்ளோரில் இல்லை, வாலில். மீதி எல்லாமே அப்படி இருக்கட்டும். டெப்த்து கட்டில் வந்து இந்த ஐலண்ட் ஃபேஸிங் அதை டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி மோஷன் அதுவும் ஆஸ் இஸ் அப்படியே இருக்கட்டும். இது வந்து டெப்த்து வந்து நம்ம டோட்டல் டெப்த்து -15 இப்படி கொடுக்கலாம். இதில் வந்து பிரேக் த்ரூ கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அது ஒரு 0.5 கொடுக்கலாம். ஓகே, ஸோ செட்டிங் ஃபினிஷ்ட். அப்படியே நம்ம இப்போ இங்கே மட்டும்தான் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு என்ன ரீசன், இந்த பேராமீட்டர்ஸில் போயிட்டு
இப்போ வந்து அந்த 2 path டைப்பு செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஸ்டே இன்சைட் அது கொடுத்துருக்குல்ல, அது மட்டும் எடுத்து ஃப்ரம் அவுட் சைட் அப்படியே கொடுங்க. இப்போ வந்து டேட்டி ஆப்ரேஷனை பார்க்கலாம். ஜெனரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காரு. ஓகே, அப்படியே இதில் போங்க, சிமுலேஷனில் செலக்ட் ஆல் ஆப்ரேஷன் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரஃபிங் தான் முடிஞ்சிருக்கு. ஃபினிஷிங் நம்ம இன்னும் பண்ணலை, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.